ஆஸ்ட்ரோ டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சனி பகவான், 4ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்குள்ள சனி பகவான் பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பாருங்க நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உலகத்தை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த ஜென்மசனி தான். அப்போ ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும். பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்வது, மீன ராசிக்காரர்களுக்கு 2027 ஜூன் வரையும் ஜென்மசனி காலம். அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்குங்க. மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கிறது இருக்கும். அதாவது இது மாதிரி பிரச்சனையை நான் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் தருங்க பல பேருக்கு. வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே இழந்து நடுதருக்கு வந்தவங்க நிறைய பேருங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதே போல் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் இந்த ஜென்மசனி காலம். வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு, ஒரு உயர்வான நிலைக்கு சென்றவர்கள் நிறைய பேர் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். ஜென்மசனி காலகட்டத்தில் யாரெல்லாம் உழைப்பின் மேல் கவனம் செலுத்துறீங்களோ அவங்களுக்கு கெடுதல்ங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா உழைப்புக்கு காரகன் சனி பகவான். அப்போ கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு, எப்போதும் உழைப்புன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. மேலும் பாருங்கள், ஜென்மசனி காலகட்டத்தில் தான் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, விபத்து, கண்டம், காயம், மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு. அப்போ நான் பிறந்ததுலேருந்தே மருந்து மாத்திரை சாப்பிடலங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைக்கணும். ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேர் பேசவே கூடாது அதிகமாக. அதுமாதிரி ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட வேகமாக பேசக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. உங்கள் வேலை தொழில் இதில் கவனமாக இருந்தால் போதும். அதனால் ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல் 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். வர ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ பாருங்கள் 4ஆம் இடத்துல குரு இருப்பதனால வியாபாரத்தில் பிரச்சனை, பெரிய முதலீடுகள் போட்டு அதில் தோல்வி பெறக்கூடிய சூழ்நிலை, அதே போல் தாயாருக்கு பிரச்சனை, இப்படி நிறைய சிரமங்கள், குடும்பத்தில் சுபகாரிய தடை, எந்த காரியமும் சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலையை தரும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். முக்கியமாக மனசில் நிம்மதியை உங்களுக்கு குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது. அதே போல் 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். 12ஆம் இடத்துல ராகு இருப்பது தண்ட செலவு, மருத்துவ செலவு, வீண் விரயங்கள், அதாவது உங்களுடைய வசதிக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்குங்க. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சனி இருப்பதும் சரியில்லை, 12ஆம் இடத்துல ராகு இருப்பதும் சரியில்லை, 4ஆம் இடத்துல குரு இருப்பதும் சரியில்லை. உங்களுக்கு கேது மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறார். இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நைட் ஷிஃப்ட் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, கோர்ட்டு கேஸ்ன்னு அழைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கொடுக்குங்க 12ஆம் இடத்துல ராகு இருப்பது. முக்கியமாக உங்களை நிம்மதியாக தூங்க விடாது 12ஆம் இடத்துல ராகு இருப்பது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்குங்க 12ஆம் இடத்துல ராகு இருப்பது. பாருங்க, இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் சொந்த தொழில் வியாபாரத்தில்
லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க புதன் 12ஆம் இடத்துக்கு வரார். சுபகாரியங்கள், சுப செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் பாருங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராருங்க. இந்த சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா ஒரு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதாவது சுப விரயங்களை செய்ய முடியும். மேலும் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துக்கு வருவதனால ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசி பெண்கள் இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதம் வரையும் பாருங்கள் ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் மீனராசிக்காரர்கள். மேலும் இந்த மாதம் பாருங்கள் சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வராது. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராது. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாளைக்கு அரசாங்க விஷயத்தில் பாருங்கள் சில காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இடதுகளில் ஏதாவது பிரச்சனை வரும். இடதுகண் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் மீன ராசிக்காரர்கள். மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜென்மசனி நடப்பதனால எப்போதும் விழிப்பாக இருக்கணும். அதே போல் உடம்பு அசதி, சோம்பல், எந்த காரியமும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய முயற்சினால், உங்களுடைய தீவிர ஒரு ஆர்வத்தினால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு திடீர் அதிகார பதவிகள் தேடி வரும். நல்ல வருமானம் இந்த மாதம் உண்டுங்க. அதாவது பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகரிக்கும். பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். செவ்வாய் உச்சம் பெற்று அந்த வீட்டுக்குடைய சனி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த மாதம் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வெடிப்பொருட்கள் சார்ந்த விஷயத்திலையும் கரண்ட் சார்ந்த விஷயத்திலையும் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் போலீஸ்காரங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க விஷயத்தில், அதாவது போலீஸ்காரங்கள்ட்டையும் இராணுவத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இந்த மாதம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலர் இந்த மாதம் இடம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ளே. அதே போல் இந்த எழுதாமல் இருக்கீங்க, ஒரு இடத்த ஏற்கனவே வாங்கிட்டாங்க, எழுதலை அப்படின்னா இந்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது. அப்போ செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க முதல் தர யோகாதிபதி. அந்த செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சனியை உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. திடீர் பதவிகள், எதிர்பாராத பதவி யோகம் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6, 7, 8 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 4, 5, 6, பிப்ரவரி 14, 15, 16, பிப்ரவரி 19, 20, 21, பிப்ரவரி 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.